நிலமலத கெளிலொழுகும் ஸ்ரீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் எக்கணமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும் சற்று சிறு பிறை நுதலும் தரிகணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணிதுலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கொடியேற்றுதல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சுதந்திர தின விழா நம் பள்ளியில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவுக்கு வருகை புரிந்த நம் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் துணைத் தலைவர் அவர்களையும், நம் பள்ளியின் பிடிஏ தலைவர் அவர்களையும் மற்றும் வார்டு கவுன்சிலர் கௌரி அவர்களையும், கௌரி நதியா அவர்களையும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மாணவ செல்வங்களையும் மற்றும் SMC உறுப்பினர்களையும், பெற்றோர்களையும், சமூக ஆர்வலர்களையும், இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எங்களுடைய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சுதந்திர தின விழா அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்காக பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாடாகும். இந்த சுதந்திர தின விழா அனைத்து இந்திய மக்களும் வீட்டு பண்டிகை போல கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா. ஆகவே இந்த சுதந்திர தின விழாவை கொடியேற்றி தொடங்க உள்ளேன். ஆடல் கொடிப்பாடல். கொடிப்பாடி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடிப்பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதை உச்சியின் மேல் அதே மாதரம் என்று வாங்கி எழுந்து திகழும் செயல், வாங்கி எழுந்து திகழும் செயல் படொலி வீசி பறந்து பாரு தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடிப்பாரி கம்பத்தின் கீழ் நின்ற காணி, கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணொலி வீர பெருந்திரை கூட்டம் நமக்குரியர வீர, நமக்குரியர வீர தங்கள் நல்லுயிர் நீங்கும் கொடியினை காக்க தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடிப்பாரி. இந்தியா அரசு நாடு. இந்திய அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டில் பல பெருமைக்கு தகுந்து விளங்கிட நான் என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்று மகிழ்ச்சி காண்பேன். நாட்டு மக்களுக்கு
ஃப்ரெண்ட்ஸ். ஆசிரியர்களே, மீண்டும் சில நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பர்த்டே பேத்திக்கு நம் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போது சுதந்திர தின விழா ஒற்றிய உரையாற்றுவது பேரரசு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விஷ் யூ ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்று 80வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். சுதந்திர தின விழாவில் இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும், மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி 79 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்னைக்கு 80வது ஆண்டில் நம்ம எல்லாரும் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு உறுதிமொழிகள் நம்ம ஏற்றுட்டு வரோம். இன்னைக்கு இந்த மேடையில் அழகாக குழந்தைகள் எல்லாம் திருக்குறள் சொன்னாங்க, வெக்காபுலரி சொன்னாங்க, அப்ரிவேஷன் சொன்னாங்க, ஜிகே சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திகள் வாசித்தாங்க. இன்றைக்கி என்ன செய்திங்கிறது எல்லாம் வாசித்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் நம்மளுடைய தியாகிகள் தான். இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இந்த இடத்துல நம்ம சுதந்திரமாக நிற்கிறோன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் தான். அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரனால தான் இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் டெய்லியும் அடி நடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி போராட்டம், இந்த மாதிரியே தான் இருந்திருக்கும். நாடு இந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக தனிப்பட்ட முறையில் நம்ம யாரும் சுதந்திரமாக ஒவ்வொருத்தரும் இருக்கவே முடியாது. அதற்கு காரணம் நம்மளுடைய தியாகிகள் எல்லாரும் தான். அவங்களுக்கு நம்ம எப்போவுமே நம்ம இந்த சுதந்திர தினத்தை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அப்போ தான் அவங்களுக்கும் அந்த ஆத்மாவும் எல்லாம் சாந்தி அடையும். ஸோ எல்லாரும் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய கனவுகளை நோக்கி, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், எல்லாரும் அதை நோக்கி உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இங்கே ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எல்லாருமே கைட் பண்ண, கேட்ட நேரத்தில் உங்களுக்கு குரல் கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏன்னா நாளைக்கு தலைமுறைகள் எல்லாம் நீங்கள் தான். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அழகாக பாட்டு பாடினீங்க, ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் வாசிச்சிங்கன்னா போதும், இன்னைக்கு என்ன நடக்குது, நாடு முழுவதும் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாக படிக்கணும் இல்லை, ஒவ்வொரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா, உங்களுக்குனா எக்ஸசைஸ் ஏதாவது செய்கிறீங்களா, உடல் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் இல்லையா. நம்ம நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்துமா, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இல்லையா. அதுக்கு அதையும் நீங்கள் எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யணும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட நல்லபடியாக பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அவங்க கேட்டு நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல குழந்தைங்களாம் நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரீங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் கேட்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை பூர்த்தி செஞ்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எல்லாரும் கடைபிடித்து வந்தீங்கன்னா எப்பவுமே சமாவும் உங்களுடைய ஆசைகளையும் நீங்கள் சீக்கிரம் நிறைவேற்றிடலாம். அப்போதான் நம்ம பெற்ற சுதந்திரத்தை பேணிக்க முடியும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பேரூராட்சியினுடைய தலைவர், உறுப்பினர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எத்தனையோ தலைவர்கள் இன்னுயிரை இருந்து நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த தலைவர்களை நாம் நினைவு கூறும் நாளாக இந்த சுதந்திரம் இருக்கிறது. வகையிலே எல்லோரும் இந்த சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளிக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய கழக
பேணி காப்போம் என்று வீர சபதம் எடுத்து அந்த தியாகிகளுக்கு வணக்கம் நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம்.